ஆண்டுதோறும் கோடை சீசனின் போது நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை கவர்வதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் உதகையில் குதிரை பந்தயங்கள் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை நடைபெறும். வழக்கமாக ஏப்ரல் 14 இம் தேதி குதிரை பந்தயங்கள் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே நேற்று குதிரை பந்தயம் தொடங்கியது. இதற்காக பெங்களூரு, சென்னை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500 பந்தய குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 17வது மக்களவையின் பதவிக்காலம் ஜூன் 16 தேதி முடிவடைகிறது. இதையொட்டி வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக மக்களவை பொதுத்தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடக்கவுள்ளது. இந்நிலையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் தேர்தல்களை சீர்குலைக்க சீனா சதித்திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் அச்சுறுத்தல் நுண்ணறிவு ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளதாவது: உலகம் முழுவதும் சுமார் 64 நாடுகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நாடுகளில் உலக மக்கள் தொகையில் 49% பேர் உள்ளனர். இந்த ஆண்டு இந்தியா, அமெரிக்கா, தென் கொரியா ஆகிய நாடுகளில் பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தல்களில் தங்களுக்கு சாதகமாக முடிவுகளை மாற்றுவதற்கு சீனா தற்போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறது. அதன் மூலம் சமூக வலைதளங்களில் தவறான, பொய்யான, நடக்காத சம்பவங்களை நடந்து போல பரப்புவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறது. இதற்காக சீன அரசினாதரவுடன் பல்வேறு சைபர் மோசடி குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்பம் மூலம் போலி அரசியல் விளம்பரங்கள் வெளியிடுவது, அதன் மூலம் வேட்பாளர்களின் கருத்துக்களுக்கு எதிராக பொய்த் தகவல் பரப்புவது போன்ற செயல்கள் அதிகம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. இவை உண்மையா பொய்யா என்பதை எளிதில் கண்டறிய முடியாத நிலை உள்ளது. எனவே இந்த அபாயத்தை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொழில்நுட்பம் மூலம் பரவும் பொய் செய்திகள், வீடியோக்கள் தேர்தலை பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று மைக்ரோசாப்ட் குழு தெரிவித்துள்ளது. பிருத்விராஜ் நடித்துள்ள ஆடு ஜீவிதம் திரைப்படம் 9 நாட்களில் உலகம் முழுவதும் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளது. மலையாள எழுத்தாளர் பென்யாமின் எழுதிய ஆடு ஜீவிதம் நாவலை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. படத்தை ப்ளஸ்ஸி இயக்க பிருத்விராஜ், அமலா பால் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இப்படத்துக்கு சுனில் ஒளிப்பதிவு செய்துள்ளார். பான் இந்தியா முறையில் வெளியான இப்படத்தின் மொத்த பட்ஜெட் 80 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. படம் மார்ச் 28 இம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது. முதல் நாளில் படம் 16 கோடி ரூபாயை வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக இந்த ஆண்டு வெளியான மையம்மல் பாய்ஸ், பிரேமலு ஆகிய மலையாள படங்கள் 100 கோடி ரூபாயை வசூலித்தன. அந்த வகையில் இது மலையாளத்தில் நடப்பு ஆண்டின் 3வது 100 கோடி ரூபாய் படம் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி வனப்பகுதியில் காட்டு மாடு, மான், யானை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. கோடைக்காலங்களில் வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவைத் தேடி இடம் பெயர்வது வழக்கம். இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்கும் முன்பே கடும் வெயில் காரணமாக வனப்பகுதியில் வறட்சி நிலவுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி அணைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு இடம்பெயரும் நிலை உள்ளது. பழனியில் கொடைக்கானல் மலையடிவாரத்தில் உள்ள பாலாறு பொருந்தலாறு அணை நீர்பிடிப்பு பகுதிக்கு தினமும் தண்ணீருக்காக வனப்பகுதியில் இருந்து யானைகள் குட்டிகளுடன் கூட்டம் கூட்டமாக வருகின்றன. தண்ணீர் அருந்துவது மட்டுமின்றி உடல் முழுவதும் மண்ணை அள்ளி வீசியும் தண்ணீரை பீச்சி எடுத்தும் விளையாடி வருகின்றன. யானைகளை பார்ப்பதற்காக கொடைக்கானல் மலைச்சாலை 2வது கொண்டை ஊசி வளைவு மற்றும் அணைப்பகுதியில் மக்கள் குவிந்து வருகின்றனர். அவர்கள் யானைகளை பார்த்து ரசித்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்கின்றனர். இந்த யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதில்லை என்பதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கர்நாடகா, ஆந்திர மாநில எல்லையையொட்டி அமைந்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெலுங்கு வருடப்பிறப்பான யுகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டில் யுகாதி பண்டிகை வரும் 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதேபோல் அரியக்கா, பெரியக்கா கோயில் திருவிழாவும் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. மேலும் வரும் 11ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனால் நேற்று குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் வழக்கத்தை விட ஆடுகள் விற்பனை 2 மடங்கு கூடுதலாக விற்பனையானது. நேற்று ஒரே நாளில் 20,000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை ஆனதால் 14 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால்
50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குந்தாரப்பள்ளி சந்தையில் ஆடுகள் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு வியாபாரிகள் பலர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பணத்தை பரிமாறிக்கொண்டனர். இன்று 22 கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் தங்கம் 6,615 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 52,920 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 87 ரூபாயாக விற்கப்படுகின்றது.